வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு சத்து இல்லாத இந்தியா அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு சின்ன விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்தியாவை நம்ம ஒரே ஒரு விஷயத்தை வச்சு அடையாளப்படுத்த முடியாது. உலக பணக்கார வரிசையில் இந்தியாவில் உள்ளவங்க தான் பணக்காரங்க, நம்பர் 1 பணக்காரங்கன்னு அறிவிப்பு வெளியாகுது. அதானி, அம்பானி போன்றவங்க வருஷத்தில் எப்படியும் 2-3 பேர் இடம் பிடிச்சிடுறாங்க இந்தியர்கள். உலக பணக்கார வரிசைகளில் இந்தியர்களும் ஒரு கணிசமான தொகையில் இருக்கிறதான் செய்கிறாங்க. ஸோ இது ஒரு முகம்தான். ஆனால் இன்னொரு முகம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் 195 மில்லியன் மக்கள் உணவு பற்றாக்குறையில், உணவு சத்து குறைபாட்டினால வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுது. இதில் 43% பேர் குழந்தைகளாக இருக்கிறாங்க, சிறு குழந்தைகள். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதே போல் தான் பசி, அங்கங்கே ரோட்டில் வாழ்கிற மக்கள் நிறைய பேர் பசியால் வாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இரவு படுக்க போகும்போது நிறைய மக்கள் உணவு இல்லாமல் போகிறாங்க, உணவு இல்லாமல் இரவு படுக்கைக்கு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் தான் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. சமூகம், பொருளாதாரம் இதற்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த சொசைட்டி கூட நமக்கு, அதாவது இந்த சமூகம் ஒரு பொறுப்பு ஏற்கணும் இதுக்கு. ஏன்னா நம்மளும் இந்த உலகத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறோம். இந்த மக்கள் இந்தியாவில் நம்மளாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம். நம்ம மக்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வாங்குகிறோம். நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுலையும் நம்ம ஒரு முனைப்பு காட்டணும். ஸோ இந்த மாதிரியான உணவு பற்றாக்குறை, உணவு பஞ்சம், இதெல்லாம் உணவு பஞ்சங்கிறத விட உணவு பற்றாக்குறை தான். அதுக்கு சமூகமும் பொருளாதாரமும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது, பெருங்காரணமாக இருக்குது. இன்னொரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம். 1960களில் 70களில் இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருந்த குடும்ப கட்டுப்பாட்டு முறையை சரியான முறையில் கடைபிடிச்சது நம்ம சவுத் இந்தியா மக்கள் தான் அதிகமாக கடைபிடிச்சாங்க. அதில் வெற்றியும் பெற்றார்கள். ஸோ சரியான முறையில் அந்த குடும்ப கட்டுப்பாட்டு முறையை கடைபிடிச்சு மக்கள் தொகையை கணிசமான குறையில் குறைச்சிருக்கோம். ஆனால் நார்த் இந்தியாவில் அப்படி இல்லை. இன்றைக்கும் ஒரு வீட்டில் 4 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், 6 பிள்ளைகள் அப்படி தான் இருக்குது. அதனால தான் அவங்க புலம்பெயரக்கூடிய ஒரு சூழல் கூட அதிகமாக ஏற்படுது. ஏன்னா அவங்க நபர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போது உணவு பற்றாக்குறை, உணவு தட்டுப்பாடு வருது. அதனால் அவங்க புலம்பெயர்ந்து நிறைய வர வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் இன்றைக்கி சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னையில் புலம்பெயர்ந்த வடக்கிந்தியர்கள் எவ்வளோ பேருன்னு பார்த்தீங்கன்னா அதில் கணக்கிலே அடங்காது. சரி, அவங்களுக்கெல்லாம் சரியான பொருளாதார சமூக கட்டமைப்பை நம்ம தமிழக அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ இதை பற்றிலாம் நான் விரிவாக சொல்கிறேன்.